அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த வார பாடத்திற்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்து உள்ளாக போவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே நாங்கள் மீண்டும் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடப்பகுதியை நாங்கள் படிப்பதற்கு கடந்து செல்லும்போது உன்னுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சிடுவோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய நீர் அகற்றி போட்டு உடைய ரத்தத்தினால கழுவி உடைய ஆவியானவர்களால் நிரப்பி கர்த்தாவே, நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் படித்து இதில் கடந்து செல்லும்போது கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எங்களால் அனைத்தையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு என்றதை நாங்கள் வாக்குத்தத்தங்களை பிடித்தவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா துதிக்கான எமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த வார பாடம் போன பாடத்தினுடைய ஒரு கண்டினியூஷன் இல்லை, கண்டினியூஷன் தான். எந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த சட்டத்திட்டங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கலாச்சாரத்தை ஆளுகின்ற ராஜாவையோ இல்லைனா அந்த நாட்டுடைய பிரதமருடைய அவருடைய குணாதிசயத்தை விளக்குகிறதாக அந்த கலாச்சாரம் அதை சுற்றி தான் அமைஞ்சிருக்கும். இப்போது பார்வோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பார்வோன் ஒரு சட்டம் போட்டார். என்ன சட்டம் போட்டார்? சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் கொலை செய்யும்படியாக ஒரு சட்டம் போட்டார். அது எதை வெளிப்படுத்துது? அவருடைய ஈவிலான ஒரு கேரக்டர், ஒரு 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 அவருடைய ஈவிலான ஒரு குணாதிசயத்தை அதை வெளிப்படுத்துகிற மாதிரி பார்க்குது. இப்போது ஒரு நாட்டில் ஒரு பிரசிடெண்ட்டோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோ 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்கன்னா, அது எதை குறிப்பதாக இருக்கும்? அவங்க அந்த ராஜாவினுடைய இல்லைன்னா அந்த பிரதமருடைய ஒரு நல்ல குணாதிசயத்தையும் அவர் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு குணத்தையும் அதை வெளிப்படுத்துகிறது தான் இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய கட்டளைகளும் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அதுலேயும் விசேஷத்தை நம்ம இந்த வார பாட தலைப்பை நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நிறைய நேரங்களில் நம்ம பேசும்போது நான் பண்ணும்போது யூஸ்வலாக ஜென்ரலாக வர கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சட்டத்திட்டங்கள் இல்லை கற்பனைகள் இல்லை தேவன் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம படி நடக்க முடியாது அப்படின்ற ஒரு பரவலான கருத்து உலகத்தில் இருப்பதை பார்க்க முடியும். இதை பற்றி நான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் ஒரு 1999 அந்த டைமில் இதை பற்றி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, யாராவது இந்த மாதிரி யாராவது உங்களால் நடக்க முடியுமா, தேவன் சொல்லியிருக்கிற வாசத்தைகளின்படி அப்படியே நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம வசனத்துலேருந்து ஆமாம் இப்படி வசனம் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நடக்கிறேன் என்னைய பாருங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசில் யோசிப்பேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் அதில் ரியலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அதுவே நம்ம மனசுக்குள்ளே என்னவாயிரும், அது ஒரு பெருமையின் வெளிப்பாடாக தான் வருமே தவிர உண்மையான அர்த்தத்தில் அது வருமா அப்படின்றது அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாயிரும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு அந்த விஷயத்தை நான் வெளியே யார்ட்டையும் சொல்லப்பட்டோம்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருவேளை அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்ட அனுபவங்கள் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வார ஆராய்ச்சிக்கு கூட நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலிருந்து 23வது அதிகாரம் முடிகிற வரைக்கும் தான் இந்த வார பாடத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு போர்ஷன். இந்த புக் ஆஃப் இது யாத்ராகமத்திலேருந்து தான் நம்ம இதை படிச்சுட்டு வரோம். இந்த யாத்ராகமத்தில் இருந்து இந்த வாரத்தில் மட்டும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 20வது அதிகாரத்திலேருந்து 22வது வசனத்திலேருந்து 23வது அதிகாரம் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ
இந்த டைட்டில் வந்து கற்பனையின்படி வாழ்தல் ஆர் லிவிங் பை த லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால, இந்த லா வந்து லிவிங் பை த லாக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கற்பனைகள், இந்த இந்த காரியங்களை வந்து தேவன் வந்து எவ்வாறு மனிதனுக்கு கொடுத்தார் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, அதுக்கப்புறமா அந்த கற்பனையின்படி வாழ்தல் அப்படின்ற அந்த டாபிக்குள்ளே இன்னும் போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? அதனால் அந்த அந்த பேக்ரவுண்ட் ஆர் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அந்த காட் வந்து ஒரு கற்பனைகளை கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10லேருந்து 12 வாசிங்களேன். ஓகே, சரி. இப்போ போதும் இதில் இந்த இடத்துல வந்து இங்கே தான் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து நடக்குது. இந்த இடத்துல வந்து யார் வந்து முதலாவது ஆன முயற்சியை வந்து எடுக்கிறா? அவங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். இல்லை அதை வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி பார்ப்போம்னா, இந்த இஸ்ரேலைட்ஸோடைய ஜேர்னியும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் வந்து கம்பேர் பண்ணி படிப்பாங்க. இஸ்ரவேலர்கள் வந்து எப்படி இருந்தாங்க? எகிப்தில் வந்து அடிமைகளாக இருந்தாங்க. அதே இது நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நம்ம சொல்லிக்கொள்கிற நாம் வந்து எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி பாவத்திலேருந்து வெளியே வருவதற்கான ஜேர்னியை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கோரிலேட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல எகிப்தியர்கள் கிட்ட அடிமையாக இருக்கிற அந்த இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆர் விடுவிப்பதற்கு யார் முயற்சி எடுக்கிறா? முதலாவது முயற்சி யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் எடுக்கிறா? தேவன் எடுக்கிறார். தேவன் வந்து என்ன சொல்கிறாரு? நீ போய் என்ன பண்ண, என்னுடைய ஜனங்களை வந்து அங்கேருந்து அழைச்சி கொண்டு விழுவிச்சு கூட்டிகிட்டு வந்து இந்த மலையில் வந்து நான் என்ன பண்ணேன், நீ எனக்கு ஆராதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது முறையிட்டார்கள். கரெக்டு. ஜனங்களிடத்தில் அந்த முயற்சியை ஆரம்பித்தாலும் கரெக்டு. ஆமாம், நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து அதை கேட்கும்போது வந்து தேவன் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்ற கருத்தும் சொல்கிறாங்க. கரெக்டு. ஆமாம், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து கொடுக்கப்படுறார். கரெக்ட். இது ஒரு நல்ல ஒரு கருத்து தான். என்ன சொல்கிறீங்க? ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட்னு ஒரு புக்கில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அதுலேருந்து தான் அவர் வந்து கோட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரியலைசிங் தட் வி ஆர் சின்ஃபுல் இல்லை, அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துறது வந்து பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. அப்படி அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது அதுக்கு செவி கொடுக்க வேண்டியது யார்? அதாவது நம்ம வந்து எனக்கு இயேசுன்ற ஒரு பரிகாரி தேவையே இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம இருந்தோம் அப்படின்னம்னா, அந்த இடத்துல போய் நம்ம பாவம் மன்னிப்புக்காக முறையிடுவோமா? கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்லை. என்னைக்கு வந்து நமக்கு உண்மையாலுமே ஒரு பரிகாரி வேணும், அதாவது ஃபஸ்ட்டு நான் பாவின்றதை வந்து பரிசுத்தாவியானவர் உணர்த்துறாரு. அப்படி பாவின்னு நான் உணர்த்தும் போது அந்த பாவத்திலேருந்து விடுபடுவதற்கு ஏன் என்ன வேணும்?
பரிசுத்த ஆவியானவர் வேணும், தேவனுடைய ஒத்தாசை வேணும் அப்படின்றத உணர்ந்து நம்ம கேட்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை மேற்கொள்வதற்கான பலத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து இருக்குது. சரி, இப்போது இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இந்த கொடுக்குற இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது, இதை கொடுக்கறதுக்கான தேவன் வந்து எடுத்துக்கொள்கிற அந்த ஒரு 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 சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்ராகமம் 19வது அதிகாரம் 10-11 வாசிப்போமே. யாத்ராகமம் 19. ம் 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 அடுத்து 12வது வசனமும் வாசிப்போம். ம் ம் ஓகே. இப்போது இந்த 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 கட்டளைகளை கொடுக்குற அந்த ஒரு ஒரு மொமெண்ட், அந்த ஒரு ஈவெண்ட்டையே வந்து தேவன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ணணுமா, அவங்க இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணணும், அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். கரெக்டாக அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாத்தையும் துவச்சி ரொம்ப க்ளீன் ஆக்கி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த மலையை சுற்றிலும் வந்து தான் இருக்கணும். அந்த மலையை தொட்டால் என்ன பண்ணுவாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும், மலையை தொடக்கூடாது, அதுக்கு வெளியே தான் நிற்கணும், இருந்து தேவன் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக வந்து அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த வசனம் வந்து சொல்லுது. சரி, இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை ஆரம்பிக்கிறார், அவங்கலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றாரு, அப்புறமா கற்பனைகளை கொடுக்குறாரு. இதை முடிக்கிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்ராகமம் 24வது அதிகாரம் 24:5 வாசிப்போம். ம் 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 சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், இந்த 19வது அதிகாரத்திலேருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் தான் வந்து தேவன் கொடுக்குற இந்த சகலவிதமான கட்டளைகள், இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை ஆரம்பிக்கும் போது தேவன் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இந்த கொடுக்குற ஈவெண்ட் வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்குது. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சர்வாங்க தகன பலியிடுறாங்க. அந்த பலியிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தை மோசே வந்து என்ன பண்ணுறாரு, எடுத்து பாத்திரத்தில் வார்த்து அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, பாத்திரங்களில் வார்த்தை அந்த பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஒரு ஒரு சீல் நடக்குது. கரெக்டாக ரத்தத்தின் மூலமாக ஒரு ஒப்பந்தம் பண்ணப்படுது, ரத்த சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் பண்ணப்படுது. இந்த 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 உடன்படிக்கை அப்படி தானே, இந்த உடன்படிக்கை தானே சொல்கிறாங்க. அதை ஒரு உடன்படிக்கை யார் ஏற்படுத்துறது, இந்த உடன்படிக்கையை தேவன் யாருக்கும் நடுவில் ஏற்படுத்துகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு கவனண்ட்டை வந்து உண்டாக்குறார். இந்த கவனண்ட்டை வந்து எதை வச்சு சீல் பண்ணுறாங்க, பிளட்டை ரத்தத்தை வச்சு சீல் பண்ணி முடிக்கிறதா வந்து இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து முடியுது. இந்த 19th சாப்டர் அண்ட் 24th சாப்டருக்குள்ளே நடக்கிற இந்த தேவனுடைய உடன்படிக்கை அப்படின்றது வந்து இவ்விதமாக இதுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த அதிகாரங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம 2 விதமாக வந்து பிரிக்கலாம். இந்த தேவன் வந்து கொடுத்த இந்த கற்பனைகளையும் இந்த வார்த்தைகள் இல்லைனா அதை வாக்குறுதிகள்னு கூட சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் கொடுத்த 10 கற்பனைகள் ஒரு செட்டு, யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1லேருந்து 17 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன இருக்குது, அதில் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த 10 கற்பனைகள் வந்து வருது. இதுக்கு அடுத்து 20வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23-33 வரைக்கும், 23வது அதிகாரம் 33வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த 10 கட்டளைகளை விரிவுபடுத்தி உடன்படிக்கையின் பிரமாணங்களாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வந்து இந்த
10 கற்பனைகளை வந்து அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவங்க வந்து எங்கே இருந்தாங்க? அடிமைத்தனத்தில் இருக்காங்க. கரெக்டாக? இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரும்போது இதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வந்து ஏற்படுத்துகிறார். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, செரிமோனியல் லாஸ் ஆர் சிவிக் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவிக் லாஸ் வந்து என்னத்துக்காக யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் இந்த 10 கற்பனைகளை கொடுக்கும்போது யார் கேட்குறா? எல்லாரும் கேட்குறாங்க. அதை வந்து பயங்கரமாக அந்த மலையை சுற்றிலும் உட்காந்துருக்காங்க. தேவன் பேசி சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து கொடுக்குற இந்த சிவிக் லாஸ் வந்து இந்த அதுக்கு பின்பாக வருகிற அந்த யாத்ராமம் 20வது அதிகாரத்துலேருந்து 22லேருந்து 23 வரைக்கும் அந்த கொடுக்குற அந்த பகுதியை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோசே என்ன பண்ணுறாரு? அதை எல்லாவற்றையும் ஒரு புக்கில் எழுதுறாரு. அந்த புக்கில் எழுதி அந்த புக்கை யார்கிட்ட கொடுக்குறாரு? அந்த புஸ்தகத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? நியாயாதிபதிகள்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்கள வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு நியாயாதிபதிகளாக வச்சுருக்கிறாங்களோ இஸ்ரவேலர்களை பார்த்துக்கொள்வதற்கு அவங்க இந்த ஜட்ஜஸ் கிட்ட வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்க்ரோலை வந்து கொடுக்குறாரு. இந்த யாத்ராமம் 20:7 வாசிப்போமா, அது வந்து என்ன சொல்கிறோம்னா, உடன்படிக்கையின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி வருது. இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, நியாயாதிபதிகள்கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்காக நியாயாதிபதிகள்கிட்ட அதை கொடுக்குறாங்க? எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நியாயம் தீர்க்கணும்? சொல்லுங்க. மக்கள் மத்தியிலே சரியாக நடைமுறைப்படுத்த அதை வந்து நியாயாதிபதிகள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போது இவங்களுடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னம்னா, இஸ்ரேல் மக்களுடைய மனநிலைமை, அவர்களுடைய கல்ச்சர் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கேருந்து வந்திருக்காங்க? எகிப்துலேருந்து வந்திருக்காங்க. எகிப்தில் எவ்வளோ நாள் இருந்தாங்க? 9 வருஷம் இருந்துட்டாங்க. அவங்களுடைய தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க. இப்போது அவங்களுடைய ப்ராக்டிசஸ்லாம் இவங்களுக்கு வந்திருக்குமோ வந்திருக்காதா? எல்லா ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து எதை பிரதிபலிக்கிறதா இருக்கும்? எகிப்தியர்களுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறதா தான் இருக்கும். கரெக்டாக? இப்போது அந்த எகிப்தியர்களுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கிற அந்த கூட்டத்தை வந்து சீர்படுத்தி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு யார் வேணும்? நியாயாதிபதிகள் வேணும். ஒருவேளை ஒரு விஷயம் நடக்குது, ஒரு 2 பேத்துக்கு நடுவில் சண்டை நடக்குது அப்படின்னா அந்த 2 பேரும் அதை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, 2 பேத்துக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை வந்து அவர்கள் 2 பேருமே தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதை அவர்கள் எவ்வாறு தீர்த்து கொள்வார்கள் என்று நினைக்கிறீங்க? எகிப்திய முறையில் அவங்களுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அந்த முறையில் போய் அதை அவங்க தீர்த்துப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இதில் சொல்லுவோம்ல, சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்மளே அதுக்கான நமக்கு தண்டனையை வந்து கொடுத்துட்றது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் நியாய நிலைநாட்டப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கும்? ரிவெஞ்ச் இருக்கும், பழி வாங்குதல் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நியாயப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம நியாயம் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா, நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதில் எது வரக்கூடாது? பழிவாங்குதல் அந்த எண்ணம் வந்து வரக்கூடாது. பழிவாங்குதல் வந்து யாருக்குரியதான்? தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சொல்கிறாரு. அப்போது இவர்கள் பழி வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க தங்களுடைய கையில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு இவர்களே தீர்ப்பை வழங்காதபடிக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிவிக் லாஸை வந்து யார் கையில் கொடுக்குறா? அவர்களை ஆளுகின்ற நியாயாதிபதிகள் இடத்துல வந்து இந்த முறைமைகள் வந்து கொடுக்கப்படுகின்றன. இதை பற்றி முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு பேரா நான் வாசிக்கிறேன். அடிமைத்தனத்தாலும் அஞ்ஞான பழக்க வழக்கங்களாலும் குருடாகி சீர்கேடு அடைந்திருந்த ஜனங்களின் சிந்தைகளால் தேவனுடைய 10 கற்பனைகளின் விசாலமான நியதிகளை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. 10 கற்பனைகள் வலியுறுத்தின கடமைகளை முற்றிலும் புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் 10 கற்பனைகளின் நியதிகளை விளக்கியும் எடுத்துக்காட்டியும் கூடுதல் போதனைகள் கொடுக்கப்பட்டன. அந்த சட்டங்களே நியாய தீர்ப்புகள் என்று அழைக்கப்பட்டன. ஏனென்றால் அவை எல்லா நியாயத்தாலும் உருவாக்கப்பட்டிருந்தன. அதே சமயம் அவற்றை அடிப்படையாக வைத்தே நியாயாதிபதிகள் தீர்ப்பு வழங்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க.
நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த பிரமாணங்களை நம்ம வந்து பற்றி படிக்கும் போதோ இல்லை அதை பற்றி நம்ம யோசிக்கும் போதோ நமக்கு பொதுவாக தோன்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரமாணங்கள் அதாவது சிவிக்ஸ் லாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, இந்த சிவிக் லாஸ் பற்றி நம்ம நினைக்கும் போது எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது இந்த லாஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு இடத்துல ஒரு கல்ச்சரில் ஒரு லா கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு சிவிக் ஒரு கட்டளைகள்லாம் இருக்குது அப்படின்னா, அது வந்து யாரை வந்து வெளிப்படுத்துது? அதை ஆளுகின்றவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த சிவிக் லாஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காலுக்கு கால். ஒருத்தவங்க உயிர் எடுத்துட்டாங்கன்னா இவங்க உயிர் என்ன பண்ண வேணும்? கொல்லப்பட வேணும் அப்படின்னு தானே இருக்குது. சரி, இந்த சிவிக் லாஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வந்து பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி இருந்தாங்க? ஒரு லா வந்து தேவனுடைய குணாதிசயத்தை உணர்த்துது, வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த லாஸ் எல்லாம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது? ரொம்ப ஸ்ட்ரிக்டான காடாக வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு 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 பரவலான ஒரு கருத்து வந்து வருது. ஆனால் அதனுடைய உண்மையான ஆழத்தை நம்ம போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வந்து உண்மையாலுமே பழிக்கு பழி வாங்கணும், கண்ணுக்கு கண் வாங்கணும், இல்லை இது அப்படின்ற குணாதிசயத்தை உடையவராக இருக்கிறாரா? அப்படி குணாதிசயத்தை உடையவராக இல்லை. ஆனால் அப்படி இல்லாத அந்த தேவன் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் எதுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். மக்கள் தங்களுடைய கைகளில் அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு தோன்றினவாறு தங்களுக்கு தீர்ப்பை வழங்கி கொள்ளாதபடிக்கு அதற்கு அந்த ரீசனுக்காக தான் வந்து இதை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பற்றி நேற்று நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் டிக்ஷனரியில் தான் நான் உட்காந்து செக் பண்ணி பார்த்தோம். நானும் ஒய்ஃபும் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் இங்கிலீஷில் வந்து அவெஞ்ச் அண்ட் ரிவெஞ்சுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அவெஞ்சுக்கும் ரிவெஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு தீங்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எனக்கு தீங்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் போய் எனக்கு ஏற்பட்ட அந்த ஹர்ட்டை வந்து நானே போய் நிவர்த்தி செஞ்சு கொள்கிறேன் அப்படின்னா எனக்கு கூட என்ன வரும்? வெஞ்சன்ஸ் வரும், ஒரு பழி வாங்குதல் வரும், சேர்த்து போய் நான் வந்து என்ன பண்ணுவேன்? நான் அதை பண்ணுவேன். அதே இது நான் வேற ஒரு நபருக்காக நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அதில் வந்து எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன இருக்கும்? நான் அவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும், நான் அவங்களுக்கு நீதியாய் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்குமே தவிர, இவங்களை இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களை நான் பழி வாங்கி ஆகணும், நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து வராது. அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவெஞ்ச் அண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்தோம். இந்த கட்டளைகள் வந்து தேவன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் ப்ரைமரியாக வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, யாத்ராகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போமே. 21:19. ம் 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 சரி. ம் ம் குணமாக்கி விடக்கடவன் இல்லை. இப்போ அந்த 18வது வசனம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோன்னா, 2 பேர் அடிச்சுக்கிறதுல கை ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கால் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணுமா? இல்லை அவன் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாக இருப்பான், ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து, அவனுக்கு அதனால் என்ன நஷ்டம் வந்துச்சோ அந்த நஷ்டத்தை வந்து யார் கொடுக்கணும்? இவன் யார் அந்த ஹர்ட்டை இன்ஃப்ளிக்ட் பண்ணானோ அவன் வந்து அதுக்கான ஈடு கட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவனை நன்றாய் குணமாக்க கடவன், அவனுக்கு தேவையான எல்லா இதையும் செஞ்சு அதை வந்து குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 30வது வசனம் வாசிப்போமே. ம் ம் ஓகே, 32 வாசிங்க அப்படியே. ம் ம் ஓகே 34 வாசிங்க அப்படியே. ம் 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 36 அப்படியே.
ம் 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 ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன 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 கொடுக்கணும்? ஏதாவது ஒரு தவறுதல், ஒரு 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 மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு ஒரு தவறு செய்தால் என்ன மாதிரி ஈடுகட்டணும்னு சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி போய் அடிக்கணும், பழி வாங்குதல்ன்றதை காட்டிலும் என்ன போட்டிருக்கு? அப்படி அப்படி சொல்லாமல் என்ன கொடுத்துருக்குது? அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேணும். ஒருவேளை நீங்கள் ஒருத்தனுக்கு தவறு பண்ணி அந்த தவறுனால வந்து அவரால் வேலை பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னா, அவர் குணமாகறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம பேர் பண்ணிக்கணும். அது வரைக்கும் அவர் வேலை பார்க்க முடியாமல் போனதுனால அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். ஒரு மாடு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? செத்த மாடு வந்து என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துக்கிட்டு அவருக்கு உயிரோடு இருக்கிற மாடை வந்து நம்ம என்ன பண்ணணும்? காம்பன்சேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த லாஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஒரு பழி வாங்குதல் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி டைரெக்ஷனில் போகாமல் அந்த காம்பன்சேட்ரி ஆஸ்பெக்டில் தான் வந்து தேவன் வந்து இதை கொடுத்துருக்கிற மாதிரி இந்த 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 வசனங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்போது இந்த 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 விஷயங்களை வந்து இதில் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபினான்ஷியல் ரிகம்பன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இது 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 பற்றி குறிப்பிட்டப்பட்டிருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து என்ன இருக்குது? அவங்க மனுஷங்க வந்து யாராவது இது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ அப்பா அம்மாவை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் வந்து என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லை, ஒரு மனுஷன் ஒருத்தனை கொண்டானா என்ன செய்யணும்? கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது, நம்மளால் செய்ய தேவையில்லை. ஏன்னா அதெல்லாமே வந்து என்னது, செரிமோனியல் லாஸில் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் மிச்ச இந்த சைட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி லா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நாளையில் கூட நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். என்ன அப்படி தானே? நான் யாருக்காவது ஒருத்தருக்கு தவறு பண்ணிட்டேன், என்னால் அவருக்கு வந்து பாதகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா என்ன பண்ணலாம்? நம்ம அந்த நஷ்டத்தை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம பங்கிட்டு கொள்ளலாம். அந்த நஷ்டத்தை வந்து நான் எடுத்துக்கொள்ளலாம். கரெக்டாக? அந்த மாதிரி சில காரியங்களையும் வந்து அந்த பனிஷ்மெண்ட்ஸை தவிர மிச்ச நல்ல காரியங்களை வந்து நம்ம இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சிவிக் லாஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத மட்டும் கொடுக்காம சில வாக்குத்தத்தங்களையும் வந்து கொடுத்துருக்கிறார். ரொம்ப சின்னதாக போட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் இங்கேருந்து தெரில, நான் வேணால் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். இன்னொருத்தர் 23, 22 எடுத்து வச்சுக்கோங்க. ம் ம் ஓகே. இப்போ என்ன பண்ணுறாராம்? இவங்க போகிறதுக்கு முன்னாடி யார் போவாங்களாம்? ஒரு தூதன் முன்னாடி போய் வழியை ஆயத்தம் பண்ணுவாராம். அது ஆசீர்வாதமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வந்து அவங்க வந்து கொடுக்குறாரு. 23, 22 வாசிங்களேன். 23, 22. ம் 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 ஓகே. இருந்தால் என்ன பண்ணுவாராம்? உன் சத்துருக்களுக்கு சத்ருவாக இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாரு? உனக்கு ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்குறேன். உன்னை யாராவது உன்னை சத்ருவாக பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் அவங்களுக்கு சத்ருவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாத்ராகமம் 23, 27 வாசிங்களேன். ம் 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 அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடிப்பேன், உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்த வந்து யாருக்கு கொடுக்குறா? நம்ம மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் வந்து கொடுக்குறாங்க. 28வது வசனமும் 30வது வசனமும் வாசிங்களேன். ம் 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 ம்
சரி, இப்போ இதில் எல்லாத்துலையும் என்ன பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஒரு ப்ராமிஸை கொடுத்துருந்தார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருந்தார். என்ன வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாரு? கானான் தேசத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தை வந்து கொடுத்துருந்தார். இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தை வந்து இவர்கள் போய் சண்டை போட்டு அடித்து பிடிச்சி வாங்குற மாதிரியா இருந்துச்சு? அதுதான் ஒரிஜினல் பிளானா? இப்போ நம்ம வசனங்களில் வாஸ்தவம்ல என்ன வாஸ்தவம்? நான் அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? குலவிகளை அனுப்புவேன். குலவிகளை அனுப்புனா என்ன ஆகும்? அவங்களாம் போயிடுவாங்க. நீங்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க முதுகை காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்துவேன். அந்த மாதிரி தான் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கான ப்ராவிடன்ஸை வந்து ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 10 கற்பனைகளும் சரி, இதுக்கு பின்பாக அதை விரிவுபடுத்தி அவர்களை எக்ஸ்பிளைன் படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சிவிக் லாஸும் சரி, என்னவா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஒரு பிரைமரியாக வந்து அது எதற்காக கொடுக்கப்பட்டது? அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஆசீர்வாதமாக தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, உபாகமம் 5வது அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போமே. ம் 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 சரி, எதுக்கு நடக்கணுமா? நம்ம நல்லா இருக்கணும்படி என்ன பண்ணணுமா? அந்த கட்டளைகள் எல்லாரும் நடக்கணும். அதை பண்ணி நடந்தோம்னா என்ன பண்ணலாம்? நாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து இது வந்து தேவன் கொடுத்துருக்கார். அதே மாதிரி நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 29:18. ஓகே, வேதத்தை காக்கிறவனே பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 19:11. சரி, எவைகளால் அதை பண்ணுறதுனால எனக்கு என்ன அப்படின்னா, நான் எச்சரிக்கப்படுகிறேன், அப்படி தானே? நான் வந்து தப்பாக போகிறேனா கரெக்டாக போகிறேனான்றதை எனக்கு எச்சரிப்பு உண்டாக்குறதுக்கு எது இருக்குது? இது வந்து கட்டளைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் கூட இருக்குது. ஜேம்ஸ் 2:12 இருக்குது, ரோமன்ஸ் 13:8 இருக்குது. சரி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காட்ஸ் லா அப்படின்றது வந்து இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் த குட் ஆஃப் ஹியூமனிட்டி. மனிதனுடைய நல்லதுக்காக, நன்மைக்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி கொடுக்கப்பட்ட இந்த நன்மையாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சில நேரம் நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வித்தியாசமான கருத்தை நமக்கு புரிந்து கொள்ளுகிற மாதிரி சில நேரம் வரும். எப்படின்னா, ரோமன்ஸ் 10வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். ரோமர் 10:4. ஓகே, இப்போ கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இது வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலாக அதை வாசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நான் முடிவுனா என்ன அர்த்தம்? எண்டு, அதுக்கப்புறமா அது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காமனான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். சரி, இதே அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இதே அர்த்தத்தோட இதே மீனிங்கோட நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னும் 2 வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். ம் 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 அடுத்த வசனம். ஆமாம், அதாவது இங்கிலீஷில் நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரிசீவிங் த எண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த் ஈவன் த சால்வேஷன் ஆஃப் யுவர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆத்ம ரட்சிப்பின்
அடைகிறீர்கள். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலீஷில் அதுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா எண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு வார்த்தை. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்த்துருக்கோம், எண்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து எண்ட் ஆஃப் ஃபெய்த். இது ரெண்டுக்கும் யூஸ் பண்ணி, இந்த எண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்ன வார்த்தை, டீலோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை வந்து இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கதா வந்து போட்டிருக்கு. இதே மாதிரி ஜேம்ஸ் 5:11 வாசிங்களேன். யாக்கோபு 5:11. ம் 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 ஓகே. இந்த கர்த்தருடைய அதை திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டறிகிறீர்கள். அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் யூ ஹவ் சீன் த எண்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் யூ ஹவ் சீன் த எண்ட் ஆஃப் த லார்ட். ஸோ இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்டும் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டீலோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தையை தான் கொடுக்குது. இதில் மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோல் ஆர் இன்டென்ட் ஆஃப் த லாவை தான் வந்து இந்த வசனங்கள் வந்து சொல்லுது. அதாவது கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவானவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கு முடிவை கொண்டு வரல, அதுக்கு என்ன கொண்டு வராரு, அதை பூர்ணப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து இது கொடுக்கறதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம சால்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக வந்து யார் அதற்கான முயற்சி வந்து எடுக்கிறா, உலகத்தில் பாவம் தோன்றுறது சொல்லுங்கள், அதை வந்து யார் பண்ணுறா, அது ஃபுல்ஃபில் பண்ணுறார் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்து இந்த டீலோஸ். சரி, இதில் வந்து நான் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு வசனம் கூட வரும். என்ன வசனம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமர் 7வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் வந்து ஒரு கம்பேரிசன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிசன் கொடுக்கப்படுது. இந்த கம்பேரிசனில் வந்து இதை படிக்கும்போது என்ன புரியுது நம்மளுக்கு ஜென்ரலாக? என்ன 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 புரியுது? இதை வாஸ்தவம்ல, இதை வாசிக்கும் போது நமக்கு வந்து இதை வந்து 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த 2 விஷயத்தை இப்போ கம்பேர் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்குது? இல்லை, அதனுடைய அர்த்தத்தை கேட்கல, இன் ஜென்ரலாக படிக்கும்போது என்ன 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 சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா, அதை படித்த உடனே அதை வந்து கம்பேர் பண்ணுறாங்கல்ல. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வந்து இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து இதை உருவப்படுத்தி காட்டுறாங்க. கரெக்டாக? இப்படி உருவப்படுத்தி காட்டுற இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி வந்தோன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து யாருக்கு இருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிற மாதிரி இல்லை, அந்த வசனத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாருக்கு இருக்கிறோம், நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். கரெக்டாக? நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வந்து இப்போ இந்த இடத்துல வந்து யார் வந்துடுறா, இயேசு கிறிஸ்து வந்துடுறார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஏற்றுக்கொண்டதுனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ வந்து விடுபடும் நினைக்கிறீங்க? எப்போ வந்து முடியும்? எப்போ ஒருத்தவங்க இந்த கணவன் மனைவியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணும், இவர்களுடைய அந்த அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகாது, பிரேக் ஆகாது. சரி, இப்போது நியாயப்பிரமாணமும் நம்மளும் அப்படி இருக்கிறோம். அப்படி நியாயப்பிரமாணமும் நம்மளும் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நியாயப்பிரமாணம் மரித்து போய் அதுக்கு பதிலாக யார் வரா, நியாயப்பிரமாணத்துக்கு எண்டு வந்ததுனால இயேசு கிறிஸ்து வந்துடுறார் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. இல்லை, அப்படி தான் வந்து நிறைய நேரத்தில் நான் கூட சின்ன வயசில் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் எப்படி அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்டு தான், நியாயப்பிரமாணமும் நம்மளும் எப்படி இருந்தோம், இதே மாதிரி உருவப்படுத்தி பார்க்கும்போது இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்னை குற்றவாளின்னே தீர்த்து கொண்டே இருந்துச்சு. இதன்படி என்னால் நடக்க முடியல. ஆகையால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போனால் தான் யார் பண்ண முடியும், கிறிஸ்து வர முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை தூக்கி போட்டு என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவை கொண்டு வந்துடுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த கவனன்ட்டில் வந்து யார் இறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யார் இறக்கணுமா, நான் இறக்கணும்.
அப்படி தானே? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, அதனால நான் இறந்து போனேன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கவர்னன்ட் வந்து பிரேக் ஆகுது. இதை தான் நம்ம சிம்பாலிக்காக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? பேப்டிசத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கரெக்டாக? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுதாயின அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்படி நம்மளுடைய பழைய காரியங்கள், பழைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எங்கே புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புதைச்சி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு புது சிருஷ்டியாக நம்ம வெளியே வரோம். இப்போ புது சிருஷ்டியாக வெளியே வரும்போது சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளில் நம்ம நடப்பதற்கு வந்து நமக்கு ஒரு ஒரு வழி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி தான் இந்த அந்த போர்ஷன் ஆஃப் த செகண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். சரி, இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவிங் பை த லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லைனா இந்த கற்பனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு விஷயமாக தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் உண்மையான அர்த்தத்தில் நம்ம இது வரைக்கும் நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னம்னா எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அது எல்லாமே வந்து ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு கம்பேரிசன் நான் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, தே ஆர் ஆல் 10 ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரி, அப்போ என்ன 10 ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லி அதையும் நான் லிஸ்ட் எடுத்து போட்டேன். பட் ஆனால் ரொம்ப சின்னதாயிருச்சு. இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு பாஸ்டர் கூட பேசினார்னு நினைக்கிறேன். போன வாரம். ஓகே, முன்னாடி வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து நான் கேட்டேன் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொன்றுமே சரி எல்லா கற்பனையில் கூட வந்து நான் ஒரு ப்ராமிஸாக எடுத்துப்பேன். ஆனால் வந்து எப்படி களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குது, அதை எப்படி நான் ப்ராமிஸாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும். அப்படி தானே? களவு செய்யாதிருப்பாயாக அது எப்படி ப்ராமிஸ் ஆகும்? கொலை செய்யாதிருப்பாயாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் வந்து என்ன சொன்னாராம், ஒரு சொன்னது ஞாபகம், மேபி இங்கிலீஷ் சர்ச்சில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அவர் இங்கிலீஷ் சர்ச்சில் சொன்னாரா இங்கே தமிழ் சர்ச்சில் சொன்னாரான்னு தான் தெரில. அவர் படித்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில், அவர் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற அந்த டைமில் வந்து என்ன ஆச்சா, அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பண கஷ்டம் ஏற்பட்டுச்சான். அப்போ பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் போது என்ன பண்ணாங்களாம், இவர் போய் ஏதாவது வேறு வேலை பார்க்கலாமா, இல்லை நான் அந்த காலேஜுக்கு போகாமல் நான் வேறு ஏதாவது செய்ய போகிறேன், இல்லை நான் போய் வேறு ஏதாவது தப்பான வழி செய்யலாமா அப்படின்ற மாதிரி இவருக்கு மனசு போகும்போது, அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னாராம். அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாராம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பிச்சை எடுக்கவோ நீ கஷ்டப்படவோ நான் விடமாட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் வந்து அந்த பாஸ்டர் வந்து இந்த களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்ற அந்த கட்டளையை வந்து அவர் புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தார். என்னவா, தேவன் நம்மளுடைய ப்ரொவைடராக இருக்கிற வரைக்கும் என்ன தேவையில்லையா, நம்ம போய் திருடுறதுக்கான அவசியமே படாதான். தேவன் நம்மளை திருட விட மாட்டார். ஏன் அப்படின்னா அதுக்கான ப்ரொவைடர் வந்து யார்? தேவன் வந்து கொடுக்குறார். நம்ம போய் கொலை செய்யக்கூடாது அப்படின்றா என்ன பண்ணுறாருன்னா, தேவன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு. அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நமக்கு வந்து அந்த ப்ராவிடன்ஸில் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தேவன் வந்து நமக்கு ப்ராமிசஸாக தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்களை வந்து நம்ம ப்ராமிசஸாக பார்க்கும்போது, அதாவது ராதர் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் மெத்தடாக பார்க்காம, இதை வந்து நம்ம தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமாக பார்க்கும்போது, உண்மையாலுமே வந்து தேவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பலன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், தேவன் கொடுத்துருக்கிற இந்த கற்பனைகளின்படி வாழ முடியும் அப்படின்றது தான் இந்த வார பாடத்திலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம்.